திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இன்னைக்கு மாலை சென்னையில என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சி வந்து தான் போயிருப்பான். இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பத்தி பேசுறீங்களா? மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறோம் நான் அல்ல. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டுகள் நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கை எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். குடும்பத்தின் கொடுமைக்கு பயப்படாத நான் கொரோனாவுக்கு பயப்பட போறேன். கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி விட அழிஞ்சுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லல. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யாருக்கும் சொல்லல. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவரா இல்ல. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என் வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர், எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தவர்களோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளர் பிறகு பழனிசாமி ஜெயிச்சதே இல்லை. அவர் பொதுச் செயலாளர் பிறகு எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? திமுக தலைவரான பிறகு உங்களோட ஆதரவால நான் தோற்றதே இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற அடிமை பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான தண்டனை இந்த தேர்தலை கொடுக்கணும். உண்மையில் நடக்கிற தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தொழில் பழனிசாமிக்கு 11வது தொழில் கொடுத்து நிறுத்தணும். டப்பா சொல்லிக்கிட்டு டெல்லியில ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும்.